வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருக்கும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த்ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் சட்ட மீறல்கள் குறித்து 51 முறைப்பாடுகள். மலையகத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தமது சொந்த இருப்பிடங்களுக்கு திரும்புகின்றனர். ஈராக்கில் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் 51க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேர்தல் சட்ட மீறல்கள் குறித்து 51 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. இந்த முறைப்பாடுகளில் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மாத்தளை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் 4 பாரதூரமான சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. குருநாகல் மாவட்டத்திலேயே இதுவரை ஆக கூடுதலான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதுடன் அந்த மாவட்டத்திலிருந்து 11 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. மாத்தளை மாவட்டத்திலிருந்து 10 முறைப்பாடுகளும், நுவரெலியா மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து தலா 2 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகத்தின் முறைப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை தேர்தல் சட்ட மீறல் தொடர்பில் கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் தலா 1 முறைப்பாடு பதிவாகியுள்ளது. பொதுவாக வடமாகாணத்தில் 3 முறைப்பாடுகளும், மத்திய மாகாணத்தில் 5 முறைப்பாடுகளும், வடமேல் மாகாணத்தில் 4 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் முறைப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. மலையகத்தில் பெய்த கடும் மழை காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொந்த இடங்களை விட்டு வெளியேறி முகாம்களில் தங்கியிருந்த மக்கள் தமது இருப்பிடங்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளையும் தமது வீட்டு உபகரணங்களையும் சுத்தம் செய்வதில் அவர்கள் ஈடுபட்ட காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகியது. பன்மூர் பிரதேசத்தில் இடம்பெயர்ந்து பன்மூர் தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்கியிருந்த 10 குடும்பங்களைச் சேர்ந்த 45 பேர் தமது சொந்த இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றனர். இதேவேளை கடும் மழை காரணமாக இடம்பெயர்ந்து வட்டவளை தமிழ் வித்தியாலயத்தில் தங்கியிருந்தவர்கள் தமது வீடுகளை துப்புரவு செய்து கொண்டு சொந்த இடங்களுக்கு செல்ல முயற்சிப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். அத்தோடு வட்டவளை தமிழ் வித்தியாலயத்தில் மேலும் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 28 பேர் தொடர்ந்தும் தங்கியிருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டார். மத்திய மாகாண சபை தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான கூட்டம் ஒன்று நேற்று நுவரெலியாவில் நடைபெற்றது. நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி தலைமையில் நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்டத்தில் உள்ள உயர் போலீஸ் அதிகாரிகளும் கலந்து கொண்டதோடு நுவரெலியா மாவட்ட தேர்தல்கள் செயலக அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிடும் 14 அரசியல் கட்சிகளினதும் 9 சுயேட்சை குழுக்களினதும் 437 வேட்பாளர்களுக்கு அவர்களின் ஒழுக்க நெறிகள் சம்பந்தமாக இந்த கூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். පළවෙනි සාකච්ඡාවේදීම කිව්වා නිකන් ජනාධිපතිතුමා එතුමා විසින් දරුවන් කරලා තියෙනවා ඒ ආකාරයෙන් මැතිවරණ ප්‍රවර්තන කටයුතු වලට අදාළව අපේක්ෂකගේ ෆොටෝ සමග අදකර ජනාධිපති ஹிஜ்ரி 1434 ஆண்டுக்கான ஷவ்வால் மாத தலைப்புறையை தீர்மானிக்கும் மாநாடு கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் இன்று மாலை நடைபெறவுள்ளது. இன்று மாலை மஹ்ரிப் தொழுகையின் பின்னர் தலைப்புறையை பார்க்குமாறு நாடளாவிய ரீதியில் முஸ்லிம்களுக்கு கொழும்பு பெரிய பள்ளி வாசல் கோரிக்கை விடுத்துள்ளது. ஷவ்வால் மாத தலைப்புறையை கண்டவர்கள் தகுந்த ஆதாரத்துடன் உடனடியாக நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமோ அறிவிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 39ஆம் கொலனி செல்வபுரத்தில் தொடர்ச்சியாக காட்டு யானைகள் புகுந்து கடும் சேதங்களை விளைவிப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். 39ஆம் கொலனி செல்வபுரத்தில் 7ஆம் வட்டாரத்திலேயே இவ்வாறு காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைந்து ஊர் மக்களுக்கு பெரும் சேதத்தை விளைவித்து வருகின்றன. கடந்த கால அசாதாரண நிகழ்வுகளினால் பாதிக்கப்பட்டு மீள்குடியேற்றப்பட்ட இந்த கிராமத்தை யானைகள் தொடர்ந்து நாசப்படுத்துகின்றன. நெருப்பு மூட்டிட்டு கிடந்தாங்க. இரவு மட்டும் வரல. ஆனகாரர்கள் வந்து அதே திருப்பி காலையில போகுது 6 மணிக்கு. இதனால் மக்கள் வசிக்கும் குடிசைகள், மரஞ்செடி கொடிகள் உள்ளிட்ட சொத்துக்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 3 தினங்களில் மாத்திரம் 5 குடிசைகளை யானைகள் தாக்கி நாசமாக்கியிருப்பதாகவும் இதனால் மக்கள் வசிப்பிடமின்றி நிற்கதியாகியுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். யானை எங்களுக்கு இருக்கிறது எங்களோட வீடு வாசல் எல்லாம் உடைச்சிட்டு சாப்பாடு தூக்கி வீசிட்டு அம்பலத்துல இருக்கிற நாங்க லாம்புக்கும் போட்டு மில்லாம இருட்டு வெடி வந்தவங்க வெடிய கொடுத்தாலும் முன்னாள் எங்களை திரட்டி வருது. நாயெல்லாம் அடிச்சு 2 போட்டு இருக்குது பக்கத்துல.
எப்பொழுது யானை வரும் என்ன செய்யும் என்று தெரியாமல் பெரும் இடர்பாடுகளின் மத்தியில் செல்வபுரம் 7ஆம் வட்டார மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அமைதியான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கான உரிமையை பாதுகாக்குமாறு பிரித்தானியாவின் வெளிநாட்டு மற்றும் பொதுநலவாய விவகாரங்களுக்கான அமைச்சர் அலிஸ்டியா பர்ட் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வெளிவேரியவில் அண்மையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் விடுத்துள்ள அறிக்கையின் மூலம் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். வெளிவேரியவில் அண்மையில் நடைபெற்ற அமைதியான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை பாதுகாப்பு தரப்பினர் வன்முறை ரீதியாக கலைத்தமை மற்றும் அதில் 3 பேர் உயிரிழந்தமை தொடர்பில் வெளியாகின்ற செய்திகள் குறித்து தாம் உன்னிப்பாக கவனம் செலுத்தியுள்ளதாக அலிஸ்டியா பர்ட் கூறியுள்ளார். அமைதியான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதற்கான உரிமையை பாதுகாப்பதுடன் நேர்மையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் இந்த நாட்டு அதிகாரிகளிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை வெளிவேறிய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தவர்களுக்கு அனுதாபங்களை தெரிவிப்பதாக அலிஸ்டியா பர்ட் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் கணக்காய்வாளர் தொழில் பெற்றுத் தருவதாக கூறி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நபர்களிடம் லட்சக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்ட ஒருவரை மிரிகான குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இந்த மோசடி தொடர்பில் 35 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். பொர்லெஸ்கமுவ பகுதியில் அலுவலகம் ஒன்றை நடத்தி சென்ற சந்தேக நபர் இவ்வாறு பண மோசடியில் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. பல்வேறு தரப்பினரிடமிருந்து பண மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்ந்தும் கிடைத்து வருவதாக போலீசார் கூறுகின்றனர். கொழும்பு நகரில் உள்ள பிரபல நிறுவனம் ஒன்றின் கணக்காளர் ஒருவர் கணக்காளர் தொழிலுக்காக சிங்கப்பூர் பயணமாகும் எதிர்பார்ப்பில் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளமை போலீஸ் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஹேவாஹெட்ட பகுதியில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான 7 பேர் ரிகில்லகஸ்கட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஹேவாஹெட்ட 50 ஏக்கர் தோட்டப்பகுதியில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த 4 பெண்கள் நேற்று மாலை குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். அத்துடன் பல்லேவல ரத்மெட்டிய பகுதியைச் சேர்ந்த 3 பேரும் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி ரிகில்லகஸ்கட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 1.5 வயதான குழந்தை ஒன்றும் அடங்குகின்றது. மேலதிக சிகிச்சைகளுக்காக குழந்தை கண்டி வைத்தியசாலைக்கு நேற்றிரவு மாற்றப்பட்டதாக ரிகில்லகஸ்கட வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். சர்ச்சைக்குரிய அணுத்திட்டம் தொடர்பில் சர்வதேச நாடுகளுடன் ஆக்கப்பூர்வமானதும் நிலையானதுமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள ஈரான் புதிய ஜனாதிபதி விருப்பம் தெரிவித்துள்ளார். ஈரானின் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதன் பின்னர் முதல் தடவையாக நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட ஹசன் ரவுஹானி இதனை குறிப்பிட்டுள்ளார். அச்சுறுத்தல்களோ அழுத்தங்களோ இன்றி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வை பெறுவதே தமது எதிர்பார்ப்பு என்றும் ஜனாதிபதி ரவுஹானி கூறியுள்ளார். அணுத்திட்டங்களால் ஈரானுக்கு எதிராக சர்வதேச நாடுகள் தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுடன் அணுத்திட்டங்கள் காரணமாக ஈரான் தொடர்ந்தும் கருத்து வேறுபாடுகளை கொண்டுள்ளது. இதேவேளை அண்மையில் நடத்தப்பட்டிருந்த ஜனாதிபதி திருத்தலில் ஹசன் ரவுஹானி வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈராக் தலைநகர் பக்தாத் உள்ளிட்ட சில பகுதிகளில் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் 51க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். ஈராக்கின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வழிபாட்டு தலங்கள், சன நெரிசல் அதிகமுள்ள இடங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. பக்தாத்தின் மத்திய பகுதியில் நடத்தப்பட்ட கார்குண்டு தாக்குதலில் 5 கொல்லப்பட்டதுடன் 10 பேர் காயமடைந்துள்ளனர். இதேவேளை தென்கிழக்கு பகுதியிலும் ராணுவத்தினரை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈராக்கில் மீண்டும் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் தலைநகர் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சில வீதிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இந்த வருட ஆரம்பத்திலிருந்து மீண்டும் ஈராக்கில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரேசிலின் சிறந்த கால்பந்தாட்ட வீரரும் பயிற்றுவிப்பாளருமான மரியோ செகிலோகேவின் உருவச்சிலை ஒன்று ரியோ டி ஜெனிரோவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஜாவோ ஹெவலென்ட் ஒலிம்பிக் மைதானத்திற்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்ட உருவச்சிலையை திறந்து வைக்கும் நிகழ்வில் பிரேசிலின் கால்பந்தாட்ட வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். 1958, 1962 மற்றும் 1974 ஆண்டு கால்பந்தாட்ட உலக கிண்ணத்தை வென்றெடுத்த அணி வீரர் என்பதோடு 1994 ஆண்டு உலக கிண்ணத்தை வென்றெடுத்த பிரேசில் அணியின் பயிற்றுவிப்பாளராகவும் இவர் செயற்பட்டுள்ளார். தற்போது 81 வயதான சகேலோ தாம் உயிருடன் இருக்கும் போது இவ்வாறானதொரு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டமை மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதாக
குறிப்பிட்டார். அடுத்த உலகக்கிண்ண போட்டிகளில் பிரேசில் வெற்றி பெறும் என்றும் அவர் இதன் போது குறிப்பிட்டார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்திகளை இரவு 8 மணிக்கும், மணித்தியால செய்திகளை 2:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.